திருச்சிற்றம்பலம். நம் அனைவருக்கும் அருள் புரிந்து நம்மை காக்கின்ற இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடத்தி வருகின்ற திருத்தலம் முற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை இறைவனின் திருவள்ளில் திளைக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இந்த வாரம் 173வது அமர்வாக திருத்தல முற்றோதல் சிவாக்கர யோகிகள் திருஞான சம்பந்தர் திருமடம் திருமுறை கலாநிதி அருட்குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 172வது அமர்வில் திருப்பத்தூர் மற்றும் திருப்புணவாயில் ஆகிய திருத்தலங்களில் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்து சுவாமிகள் நம்மை திருப்புணவாயில் திருத்தலத்திலேயே தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் வழிகாட்டுதலுடன் திரு ராமேஸ்வரம் மற்றும் திரு ஆடானை ஆகிய திருத்தலங்களில் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அப்பதிகங்களை அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறலாம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோ கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் நனைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூர் திருத்தாள் போற்றி போற்றி பிடியதன் உமை கொலமிகு கரையது பிடியதன் உமை கொலமிகு கரையது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினம் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறை இறையே ஏ எல்லாம் வல்ல கைலையில் உரைகின்ற சிவபெருமானுடைய அரும்பெரும் கருணையினால் 173வது வாரம் 201வது திருத்தலம் திரு ராமேஸ்வரம் என்கிற புண்ணிய தலம். ராவணனை அழிப்பதற்காக ராவணனோடு போர் புரிய செல்லும் முன் இந்த ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டார் ராமச்சந்திரமூர்த்திகள். ராவணனை வெற்றிகரமாக அவனை சம்ஹாரம் செய்து அவனை கொன்ற பாவம் நீங்குவதற்காக, பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக மணலால் லிங்கம் செய்து வழிபாடு செய்து தன்னுடைய பாவத்தை தீர்த்த புண்ணிய தலம் திரு ராமேஸ்வரம். கோடிமா தவங்கள் செய்து குன்றினார் தம்மையெல்லாம்
விடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடி மால் செய்த கோயில் திருராமேஸ்வரம். உலகத்தில் இருக்கிற அனைத்து பாவங்களையும் தீர்க்கிற ஒரு புண்ணிய தலம் ராமேஸ்வரம். 64 தீர்த்த கட்டங்களை உடையது ராமேஸ்வரம். சகல வியாதிகளையும் தீர்க்கிற புண்ணிய தலமாக விளங்கி வருகிறது. ஜோதிர்லிங்கங்கள்ல 14வது ஜோதிர்லிங்கமாக திருராமேஸ்வரம் விளங்கி வருகிறது. சத்ருக்கள், பித்ருக்கள், முன் ஜென்ம பாவங்களை தீர்ப்பதற்கான தீர்த்தங்களை உடையது இந்த ராமேஸ்வரம். ராமச்சந்திரமூர்த்திகள் லட்சுமணர் சீதா பிராட்டியால் வழிபாடு செய்து சிவபுண்ணியம் பெற்ற புண்ணிய தலமாக விளங்குவது ராமேஸ்வரம். அப்பேற்பட்ட பஞ்ச ஈச்சரங்களில் தலையாய ஈச்சரமாக ராமேஸ்வரம் விளங்கி வருகிறது. இத்தலத்திலிருந்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் நம்முடைய சுந்தரர் பெருமானும் இங்கிருந்து இலங்கையில் இருக்கிற 2 தலங்களை பாடிய வரலாறு உண்டு. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ராமேஸ்வரம் சென்று வழிபாடு செய்யணும். காசிக்கு செல்லுகிற அன்பர்கள் முதல்ல ராமேஸ்வரத்துல நீராடி கடல் மண்ணை கொண்டு போய் கங்கையில கரைப்பார்கள். கங்கையில் இருக்கிற தீர்த்தம் கொண்டு வந்து ராமேஸ்வர சுவாமிக்கு அபிஷேகம் செய்வார்கள். காசியும் ராமேஸ்வரமும் நீண்ட நெடிய தொடர்புடையது. காசிக்கு போவதற்கு முன்பதாக ராமேஸ்வரம் போகணும். காசிக்கு போயிட்டு வந்த பிறகு ராமேஸ்வரம் வர வேண்டும் என்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கிற ஒரு புண்ணிய தலம். ஆஞ்சநேயர் கொண்டு வந்த லிங்கமும் இன்னமும் ராமேஸ்வரத்துல இருக்கிறது. பாஸ்கரராயர் என்கிற ஒரு பெரியவர், அன்பர்கள் கேட்டார்கள், ஒரு 300 ஆண்டுக்கு முன்னாடி ராமரும் சீதையும் மணல்ல செய்த லிங்கம் அபிஷேகம் செய்யும் போது எப்படி கரையாமல் இருக்கிறது என்று கேட்ட பொழுது பாஸ்கரராயர் என்கிற பெரியவர் கடல் உப்பிலே ஒரு லிங்கம் செய்தார். அவர் கைப்படவே அந்த உப்பையெல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு சிவலிங்கம் செய்து லவணலிங்கேஸ்வரர்னு பேரு. அப்பேற்பட்ட லிங்கம் செய்து அதற்கு அபிஷேகம் செய்தார். அந்த லிங்கம் கரையாமல் இருந்தது. நான் செய்த இந்த உப்பு கரையும் தன்மை உடையது, உப்பிலே நீர்விடும் தன்மை இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட உப்பிலே செய்த நான் செய்த லிங்கமே கரையாமல் இருக்கிற பொழுது விஷ்ணுனுடைய அவதாரமாக விளங்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்திகள் செய்த மண் சிவலிங்கம் எப்படி கரையும் என்று காட்டிய ஒரு அற்புதமான தலம். இன்னமும் அந்த லிங்கம் இருக்கிறது. உப்பினால் செய்யப்பட்ட, பாஸ்கரராயரால் செய்யப்பட்ட அந்த சாட்சி லிங்கமாக இன்னமும் இருக்கிறது. பதஞ்சலி வியாகிரபாதர் பதஞ்சலியுடைய ஜீவ சமாதி இருக்கிற புண்ணிய இடம் இந்த ராமேஸ்வரம். கோடி தீர்த்தம் இருக்கிற புண்ணிய தலம். தனுஷ்கோடி என்று சொல்லக்கூடிய 3 கடலும் சந்திக்கக்கூடிய புண்ணிய தீர்த்த கட்டங்கள். ராமர் பாலம், சேது பந்தனம் இருக்கிற புண்ணிய இடம். இப்படி எத்தனையோ அற்புதங்களை தன்னகத்தே சுமந்திருக்கிற ஜோதிலிங்கங்களாக விளங்கக்கூடிய ராமேஸ்வரத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசனம் செய்து மலைவளர் காதலியாகிய பர்வதவர்தனியை தரிசனம் செய்து நம்முடைய சேது மன்னர்கள் திருப்பணி செய்த ஒரு புண்ணிய தலம். பாமன் சுவாமிகள் இருந்து தொண்டு செய்த இடம். எத்தனையோ வரலாற்றுகளை உடைய மரகதலிங்கேஸ்வரர், உத்தரகோசமங்கையில் இருக்கிற மரகத இடராஜ பெருமானுடைய திருக்கள் கிடைக்கப்பெற்ற இடம் இந்த ராமேஸ்வரம். இப்படியெல்லாம் இதனுடைய சிறப்பு சொல்லிக்கொண்டே போகலாம். அத்துணை சிறப்பு வாய்ந்த ராமேஸ்வரத்தை
பதிகத்தின் மூலமாக நாம் பாடி பாவங்களை தீர பணிவோமாக. திருச்சிற்றம்பலம். வருகின்றனன் எனது உள்ளமும் மின்வசமே நிறுவி குறை கொண்டு தனித்தருகும் புனல்வம் சுரம் யாமணரும் மது நீரை உண்ணியாது எனின் கருகும் புயல் சேர் மதில் வன்புகலி கவிஞல் பயில் செந்தமிழாகரன்மை தமிழாகரன்மை பெருகும் திருவாரருள் பேணலர் போல் பிழை செய்தனை வந்து அதற்பெண் கொடியே ஏ ஞானசம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய காந்தார பஞ்சமத்தில் அமைந்த திருப்பதிகம். ராகம் கேட்டார கௌலை, தாளம் ஆதி விசரணை. அலைவல தன்மதியோர் அயலே அடக்கி உம்மை முலை வளர்ப்பாகம் முயங்க வல்ல முதல்வல் மோனி இலை வளர்த்தாடைகள் விம்மு காணல் ராமேஸ்வரம் தலைவலர் கோலனன் மாலையன் தானிருந்து ஆட்சியே தேவியை ஓவிய தென்னிலங்கை தசமாமுகல் பூவியரும் முடி பொன்று வித்த பழி போயர ஏவியலும் சிலை அண்ணல் செய்த ராமேஸ்வரம் மேவிய சிந்தையினார்கள் தம்மேல் வினை வீடுமே வீடுமே மானன நோக்கியை தேவி தன்னை ஒரு மாயையால் காணத்தில் பௌவிய காரர கண்ணுயிர் செற்றவன் ஈனமில்ல புகழ் அண்ணல் செய்த ராமேச்சரம் ஞானமும் நல் பொருளாகி நின்றதொரு நன்மையே நன்மையே உரை உணராதவன் காமம் என்னும் ஒரு வெட்கையான் வரை பொறு தோழிர செற்ற விள்ளி மகிழ்ந்தேத்தவே விரை மறுவும் கடல் போதமல்கு ராமேஸ்வரம் அறையடர அறையறபாட நின்றாடல் பேணும் அம்மான் அல்லனே ஊருடைகள் தலை கையில் ஏந்தி பலவூடொரும் வீருடை மங்கையர் ஐயம் பெற்ற விரலார்ந்ததோ ஏருடைகள் கொடி எந்தை மேய ராமேஸ்வரம் பேருடையா பெயர் ஏத்து மாந்தர் பிணி பேருமே அணையலை சூழ் கடலன்றடைத்து பழி செய்தவன் பனையிலங்கும் முடி பத்திரத்த பழி போக்கிய
இணையிலே என்றும் இருந்த கோயில் ராமேஸ்வரம் துணையிலே தூமலர் பாதம் ஏத்த துயர் நீங்குமே துயர் நீங்குமே. சனி புதன் ஞாயிறு வெள்ளி திங்கள் பல தீயன முனிவது செய்து கந்தானை வென்ற அவ்வினை மூடிட இனி அருள் நல்கிடன்று அண்ணல் செய்த ராமேஸ்வரம் பனிமதி சூடினில் நாட வல்லக பரமேட்டியே பரமேட்டியே. பெருவரை அன்றடுத்தேந்தி நாந்தன் பெயர் சாய்கட அருவரையாளடத்தன்று நல்கி அயன்மாலனும் இருவரும் நாடி நின்றேத்து கோவில் ராமேஸ்வரத்து ஒருவனுமே பலவாகி நின்றனோர் வண்ணமே வண்ணமே வண்ணமே. சாக்கியர் வன் சமன் கையறு மெய்யில் தடுமாற்றத்தார் வாக்கியலும் முறைப்பட்டு விட்டு மதி உண்மையால் எக்கியலும் சிலை அண்ணல் செய்த ராமேஸ்வரம் ஆக்கிய செல்வனை எத்தி வாழ்மின் அருளாகவே அருளாகவே அருளாகவே. பகலவன் மீதியங்காமை காத்த பதியோன் தன்னை இகழலி வித்தவன் ஏத்து கோயில் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் புகலியுள் ஞான சம்பந்தன் சொல்ல தமிழ் புந்தியால் அகலிடம் எங்கும் நின்றேத்தவல்லார் இல்லை அல்லலே இல்லை அல்லலே இல்லை அல்லலே இல்லை என்று ஞானசம்பந்த பெருமான் காந்தார பஞ்சமத்தில் பாடிய மிக சிறப்பு வாய்ந்த பதிகம் இப்பதிகம். ஞானசம்பந்த பெருமான் பாடிய ராமேஸ்வரத்தினுடைய மற்றொரு பதிகம் பழம்பஞ்சுரம் ராகத்தில் அமைந்த திடம் திரிதரு மாமணி என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த பதிகம் அது. திரிதரு மாமணி நாட நாகமாட திளைத்தொரு தீயழல்வாய் நதி கதிக்க எரியேந்தியாடும் நலமே தெரிந்துணர்வார் எரிகதிர் முத்தம் இலங்கு காணல் ராமேஸ்வரம் மேய திரிகதிர் வெல்பிறை மல்கு செல்லி விமலர் செய்யும் செயலே விமல செய்யும் செயலே பொறிகிலர் பாம்பரையாத்தையலே புரிவோடுமை பாட தெருகிலர செயந்தெல்லியாடும்
இனமே தெரிந்துணர்வார் எரி கிளர்வெண் திரை வந்து பேரும் ராமேஸ்வரமேய மறி கிளர்மான் மழு புல்கி கையம்மனால செய்யும் செய்யலே மண்ணால செய்யும் செய்யலே ஏ அலைவளர்த்தல் புனல்வார் சடை மேல் அடக்கி ஒரு பாகம் மலைவளர் காதலி பாடாடி மயக்கா வருமாட்சி இலை வளர்த்தாழை முகில் விரியும் ராமேஸ்வரமேயார் தலைவலர் கோலனன் மாலை சூடும் தலைவர் செய்யும் செயலே மாதன நேரிழைய தடங்கன் மலையார் மகள் பாட தேதறி அங்கையில் ஏந்தியாடும் திறமே தெரிந்துணர்வார் ஏதமில்லா தொழுதெத்தி வாழ்த்தும் ராமேஸ்வரம் மேயார் போதுவெல் திங்கள் கொன்றை சூடும் புனித செய்யும் செயலே புனித செய்யும் செயலே சோளமோடும் மழு நின்றேலங்க சுடுகாடிடமாக கோலனன் மாதுடன் பாடும் குணமே குறித்துணர்வார் ஏலனரும் பொழில் வண்டு பாடும் ராமேஸ்வரம் மேய நீல மக்களிடம் உடைய எங்கள் நிமல செய்யும் செயலே நிமல செய்யும் செயலே கனைப்பிணை வெஞ்சிலை கையில் ஏந்தி காமனை காய்ந்தவர் தாம் இணை பிழை நோக்கி நல்லாரோடு ஆடும் இயல்பினராகி நல்ல இணை மலர் மேல் அன்னவைகும் காணல் ராமேஸ்வரம் மேய அனைப்பினை புல்கு கரந்தை சூடும் அடிகள் செய்யும் செயலே அடிகள் செல்லும் செய்யும் செயலே நீரினார் புன்சடை பின்பு தாழ நெடுவன் மதி சூடி ஊரினார் துஞ்சிருள் பாடியாடும் உபகை தெரிந்துணர் ஏறினார் பைம்பொழில் வண்டு பாடும் ராமேஸ்வரம் மேய காரினார் கொன்றை வெண் திங்கள் சூடும் கடவுள் செய்யும் செயலே கடவுள் செய்யும் செயலே பொன்திகள் சொன்னவன் நீர் பூசி புள்ளித்தோலுடையாக மின்திகள் சோதியர் பாடலாடல் மிக்கார் வருமாட்சி என்று நல்லோர்கள் பரவியேத்தும் ராமேஸ்வரமேயார் குல்வீனார் அன்று அறக்கல் தடந்தோர் அடத்தார் கொள்ளும் கொள்கையே ஏ
கோவலன் நான் முகன் நோக்க ஒண்ணாத உலகன் அழகாய மேவலன் ஒள்ளரி ஏந்தி ஆடும் இமையோர் இறைமைமை கேவலனார் புகழ்ந்தேத்தி வாழ்த்தும் ராமேஸ்வரம் மேய சேவலவல் கொடி ஏந்து கொள்கை எம் நிறைவ செய்யும் செயலே செய்யும் செயலே செய்யும் செயலே பின்னோடு முன்னிடு தட்டை சாத்தி பிறட்டே திரிவாரும் பொன்னடும் சீவர போர்வையார்கள் புறம் கூறல் கேளாதே இன்னடும் சோலை வண்டு யாழ் முரலும் ராமேஸ்வரமேய பன்னடு வெந்தலை கொண்டுழலும் பரம செய்யும் செயலே பரம செய்யும் செயலே தேவியை வௌவிய தென் இலங்கை அரையன் திரள்வாட்டி ஏவியல்வன் சிலை அண்ணல் நன்னும் ராமே சொரத்தாரி நாவிய ஞான சம்பந்தன் நல்ல மொழியால் நவின்றேத்தும் பாவியல் மாலை வல்லார் தம்பினை ஆயின பற்றருமே பாவியல் மாலை வல்லார் அவர் தம்பினை ஆயின பற்றருமே ஆயின பற்றருமே வினையாயின பற்றருமே ஞானசம்பந்த பெருமான் ராவணனுடைய செய்கையை மிக அழகாக சொல்லுகிறார். தேவியை வவ்விய தென்னிலங்கை அரையன் திரள்வாட்டி என்று ராவணனை அவனை அழித்து ராவணனோடு போர் புரிந்து அவனை வென்று ராமர் வழிபட்ட செய்தியை மிக அழகாக சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமான். அப்பேற்பட்ட அற்புதமான பதிகங்கள் 2 பதிகங்கள். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த பதிகம் இந்த பதிகம். நாவுக்கரசர் பெருமான் பாடிய பதிகங்களை பாடுவதற்கு முன்பு பெரிய புராண பாடலை பாடி விண்ணப்பம் செய்வோம். புண்ணியனார் திருநெல்வேலி பணிந்து போற்றி புரிசடையா திருப்பதிகள் பிறவும் சென்று நன்னி இனிது அமர்ந்தருளும் அமர்ந்தங்கு நயந்து பாடி நற்தொண்டருடன் நானும் போற்றிச் செல்வார் விண்ணவரை சற்றுகந்தார் இலங்கை சற்ற மிக்க பெரும் பாதகத்தை நீக்க வேண்டி திண்ணிய பொன் சிலை தடக்கை ராமன் செய்த திருராமேஸ்வரத்தை சென்று சேர்ந்த செங்கன்மால் வழிபட்ட கோவில் நன்னி திருமுன்பு தாழ்ந்தெழுந்து தென்னோடும் மங்கையற்கு நாயகிய தாமும் மெய்மை மந்திரியாரும் சூழ
மணி நீவாயில் பொங்கி எழும் விருப்பினால் உடனே புக்கு புடைவலம் கொண்டுள் அனைவர் போற்றி செய்து பங்கைய செங்கை குவித்து பணிந்து நின்று பாடினார் மன்னவன் பரவியத்த சேதுவில்கள் செங்கன்மால் பூசை செய்த சிவபெருமான் தன்னை பாடி பணிந்து போந்து காதலுடன் அந்நகரில் இனிதுமேவி கண்ணுதலான் திருத்தொண்டர் ஆனார்க்கு எல்லாம் கோதில் புகழ் பாண்டிமாதேவியார்மை குலச்சிறையார் குறைவறுத்து போற்றி செல்ல நாதர் தம்மை நாடோறும் வணங்கி ஏத்தி நளிர்வேலை கரையில் நயந்து இருந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். பதிகம் 7 பகருமா கவியோகி பரசுநாவரசான பரமகாரண ஈசன் அதிகை மாநகர்மேவி அருளினால் அவன் மூடரு அவர் செய் வாதைகள் தீரும் அனகன்வார்கள் சூடின் நிதியராகுவர் சீர்மை உடையராகுவர் வாய்மை நெறியராகுவர் பாவம் வெறியராகுவர் சால மதியராகுவர் ஈசன் அடியராகுவர் வானம் உடையராகுவர் பாரி மனிதரானவர் தாமே. ராகம் ஜோன்புரி. ராமேஸ்வரத்தை நினைத்தாலே நன்மை கிடைக்கும்னு சொல்றார் நாவுக்கரசர். பாசம் கழிக்ககில்ல அரக்கனை படுத்து தக்க வாசமிக்க கடல்கள் கொண்டு மதியினார் மாழ்சை கோயில் நேசமி அன்பினாது நினைமினின்று நானும் நேசமிக்கான் இருந்த திருவிராமேஸ்வரமே முற்றின நாள்கள் என்று முடிப்பதே காரணமாய் உத்தவன் பேர்களே உணர்விலா அறக்க தம்மை செத்தமாள் செய்த கோவில் திருவிராமேஸ்வரத்தை பற்றி நீ பரவு நெஞ்சே படசடை ஈசன் பதே பற்று நீ பரவு நெஞ்சே படசடை ஈசன் பாதே. கடலிடை மலைகள் தம்மால் அடைத்துமால் கருமம் முற்றி திடலிடை செய்த கோவில் திருவிராமேஸ்வரத்தை தொடலிடை வைத்து நாவில் சுழல்கின்ற தூய்மையின்றி
உடலிடை நின்றும் பேரா ஐவரா துண்டு நானே ஏ துண்டு போல் தோளுடைய குணமில அரக்கர் தம்மை கொன்று போராழி அம்மான் வேட்கையா செய்த கோயில் நன்று போனெஞ்சனேனி நன்மையை அரிதியாயி சென்று நீ தொழுது கண்டாய் திருவிராமேஸ்வரமே திருவிராமேஸ்வரமே ஏ வீரமிக்கயிறு காட்டி விண்ணுற நீண்டரகன் ஊரமிக்கவனை சென்று கொன்றுடல் கடல் படுத்து தீரமிக்காதிருந்த திருராமேஸ்வரத்தை கோரமிக்க தவத்தால் உடுவார் குறிப்பிலார் குறிப்புலோர் ஆர்வலம் நம்மின் மிக்கார் என்றவரக்கர் கூடி ஓர்வலம் செய்து மிக ஒருதவர் தம்மை வீட்டி தேர்வலம் செற்ற வாழ்த்தை திருவிராமே சொரத்தை சேர்மட நெஞ்சமே நீ செஞ்சடை எந்தை பாலே செஞ்சடை எந்தை பாலே பாக்கினால் புரைத்து வாழ்கிலார் தம்மை எல்லாம் ஒக்கிடால் புடைத்தவர்கள் உயிர்தனை உண்டு மால்தான் தெற்கு நீர் செய்த கோயில் திருராமேஸ்வரத்தை திருவிராமேஸ்வரத்தை நோக்கினார் வணங்குவார்கள் நோய்வினை நுணுகும் மன்றே பலவும் நாள் தீமை செய்து பார்த்தன் மேற்குழுமி வந்து கொலைவிலார் கொடியராய அரக்கனை கொன்று வீழ்த்த சிலையினால் செய்த கோவில் திருவிராமேஸ்வரத்தை தலையினால் வணங்குவார்கள் தாழ்வராம் தவமதாமே கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மை எல்லாம் கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மை எல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடிமா செய்த கோவில் திருவிராமேஸ்வரத்தை நாடி வாழ் நெஞ்சமே நீ நன்னறியாதுமன்று நாடி வாழ் நெஞ்சமே நீ நன்னறியாதுமன்றே நன்னறி ஆகுமன்றே ஏ வன்கணர் வளரக்கம் வாழ்வினை ஒன்றறியார் உன்கணராகி நின்று போர்கள் செய்தாரை மாட்டி செங்கன்மார் செய்த கோயில் திருராமேஸ்வரத்தை தங்கனார் எய்த வல்லார் தாழ்வராம் தலைவர் பார் தலைவன் பாலே வரைகள் ஒத்தே முயந்த மணிமுடி அரக்கர் கோனை
விரயமுற்றற ஒடுக்கி மீண்டுமால் செய்த கோயில் திரைகள் முத்தால் வணங்கும் திருவிராமேஸ்வரத்தை உரைகள் பத்தால் உரைப்பார் உள்குவார் அன்பினாலே உள்குவார் அன்பினாலே. ஏ திருச்சிற்றம்பலம். பெரிய புராண பாடலை பாடி விண்ணப்பம் செய்வோமாக. தேவர் தொழும் தனி முதலை திருவிராமேஸ்வரத்து மேவிய சங்கரனை எதிர் நின்று விருப்புறு மொழியாகால் பாவு திருநேரிசைகள் முதலான தமிழ் பாடி நாவரசர் திருத்தொண்டு நலம் பெருக செய்தமர்ந்தாரு. ராமேஸ்வர திருத்தல திருப்புகள். தான தன 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 தான தான தன தான தன தான தன தான தன தன தான. ஆனந்த பைரவி ராகம். பாலவயதாகி அழகாகி மதனாகி பரிவாணி பமுடாடி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி வழுவாகி மட கூடமொடு பொருள் தேடி பொருள் தேடி வாச புழுக்கேடு மலரோடு மனமாகி மகிழ் வாசனைகளாகி இடலாகி மயலாகி விளை மாதர்களை மேவியவர் ஆசை தனிலே சுழந்த சில நாள் போய் சில நாள் போய் தோல் திரைகளாகி நரையாகி குருடாகி இரு கால்கள் தடுமாறி செவி மாறி பசுபாச பதி சூழ்கதிகள் மாறி சுகமாறி தடியோடு திரிவுரு நாடி சூளை சொறியீலை வழிவாதமொடு நீரழி சோலைகள் மாலைகள் சுரம் ஒடுப்பினி தூரிருமல் சூழலுறமோச கசுமாலமென நாரி உடலழிவேனோ நாலு முகநாதி அறியோமெனதார முறையாத பிரமாவை விழமோதி பொருளோதுகன தாள சிரமோடு சிகை தூளிபட தாளமிடும் இளையோனே இளையோனே நாரிதழிவேணி சிவரூப கலியாணி முதலீன மகவானி மகிழ் தோழவன மீது சரி ஞான புறமாத தினை காவல் மனமேவு புகழ் மயில் வீராக மயில் வீரா ஓரமிடு தாடகை சுபகுவலரேழுமர் வாலியோடு நீலி பதனோடு ஒரு விராதனெழு மோத கடலோடு விரல் ராவண குடாமரி கொடியாக கொடியாக ஓகை தழல் வாலி விடுமூறி தனு நேமி வலை பாணி திருமார்பனரிகேசன் மருகாயனவே ஓதமறையா ஓதமறை ராமசரமேவு குமரா அமர பெருமாளே ஓதமறை ராமேஸ்வரம் மேவு குமரா அமர பெருமாளே. நல்ல திருப்புகள்ல மிக அழகா சொல்லுகிறார்.
அருணகிரி சுவாமி. வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணிவாணிவமோடாடி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி வலுவாகி மடக்கூடமொடு பொருள் தேடி. வாலிப வயசு, இளமை, அழகான உடம்பு, நல்ல வியாபாரம், நிறைய காசு, இவற்றோடு விளையாடி இன்பத்தை கழிச்சு இந்த வாழ்க்கை தான் 100% உண்மைன்னு நினைச்சு கொண்டு பொருள் தேடி வாச புழுகேடு மலரோடு மணவாகி மகிழ் வாசனைகள் ஆகி இடலாகிய மயலாகி விளை மாதர்களை மேவியவர் ஆசை தனிலே சுழல சில நாள் போய் விளை மாதர்கள் வசம் சென்று பொருள்களை எல்லாம் இழந்து தோல் நரை திரை மூப்பு குருடாகி கண் குழி விழுந்து இரு கால்கள் தடுமாறி செவி அடைச்சு போய் பசு பதி பாசம் என்கிற முப்பொருளை உணராது சூழ்கதிகள் மாறி சுகம் மாறி தடியோடு திரி கையில ஸ்டிக்க குச்ச ஊனிக்கிட்டு இருக்கிற இந்த நாள்ல வயிற்று வலி, சூளை, சொறி, ஈழை, சளி, வலி, வாதம், நரம்பு வியாதி, நீரிழிவு, சக்கர வியாதி, இரத்த சோக, காமாலை, சொரம், பிணி, தூர் இருமல், சூழலுற மூலம், இந்த கசுமாலம், இந்த தீய வியாதிகள் எல்லாம் என் உடம்புல வர்ற நாரி உடல் அழிவேனோ, அப்பேற்பட்ட இந்த உடம்ப நான் வைத்துக்கொண்டு அழிவேனோ, நாலு முகனாதி அறியோமென ஆதாரம் உரையாத பிரம்மாவை விழ மோதி பொருளோதுக என 4 சிரமோடு சிகை தூளிபட தாளமிடுமிடையோனு. பிரம்மாவை கேள்வி கேட்டு பிரம்மாவிற்கு பதில் தெரியாமல் போக அவர் தலையிலே கொட்டி தாளமிட்டு அவர் குடிமையோடு பிடித்து இழுத்து அவரை சிறையிலே தள்ளிய பெருமாளே, நாரிதழிவேணி சிவரூப கல்யாணி முதல் ஈன மகவானி, அப்பேற்பட்ட சிவரூபத்தில் இருக்கிற கல்யாணி என்ற குழந்தையே, மகிழ் தோழவன மீது சரி ஞான குரமாதை திணைக்காவில் மனமேவு புகழ் மகிழ்கிறார். அன்னை வள்ளியம்மையை வள்ளிமலையிலே கவர்ந்து திருத்தணியிலே திருமணம் முடித்த பெருமாளே, ஓலமிடு தாடகை சுவாகு வளர் 7 பனைமரம் வாலி நீலி பகன் ஒரு விராதன் என்கிற இந்த அசுரர்களெல்லாம் அழித்து எழுமோத கடலோடு விரல் ராவணன் குழாம், ராவணனையும் அழிச்சு அவனை பொடியாக வாட்டி இத்தனை அசுரர்களையும் அழித்த ஓகை தழல் வாலி விடு மூரி தனு நேமி, அம்பினால் அவர்கள் அழிச்ச வில்லம்புடைய பாணி திருமார்பன் அரிகேசன் மருகா, அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுடைய மருமகனே என ஓத மறை ராமேஸ்வரம் மேவு குமார அமரர் பெருமாளே என்று இந்த திருப்புகளை மிக அழகாக பாடியிருக்கிறார்கள் நம்முடைய அருணகிரி சுவாமிகள். அவர் திருவருளை விண்ணப்பம் செய்வோமாக. திரு ஆடானை சூரியன் கர்வம் நீங்க, சூரியன் தான் பெரியவன் என்கிற கர்வம் ஏற்பட்டது. அந்த கர்வத்தை நந்தியம்பெருமான் அவன் ஒளியை கவர்ந்து கொண்டார். பிறகு சாவு விமோச்சனம் கேட்க இந்த தலத்திலே சென்று
நீ சிவனை வழிபாடு செய்தால் மீண்டும் இழந்த சூரிய ஒளியை பெறுவாய் என்று சொல்ல, சூரிய பகவான், மார்க்கண்டேயர், அகத்தியர் போன்ற அனைத்து தேவாதி இந்திரர்களும் முனிவர்களும் வந்து வழிபட்டு சுவாமியை நீல கல்லினால், நீல ரத்தின கல்லினால் லிங்கம் செய்து, நீலமணியால் ரத்தனம் செய்து சிவலிங்கம் செய்து சூரியன் வழிபட்ட தலம். அதனால இதற்கு ஆதி ரத்னபுரி, ஆதி ரத்னேஸ்வரர் என்று பெயர். ரத்தனம்னா மாணிக்கம். இன்னமும் இந்த சுவாமி அபிஷேகம் செய்யும் போது அந்த நீல மணி தெரியும். சிவலிங்கத்துல அந்த நீல நிறம் பார்க்கலாம். வருணன் மகன் வாருணின்னு பேரு. மழைக்கு அதிபதி வருணன், அவனுடைய மகன் வாருணி அப்படின்னு அவனுக்கு பெயர். அவன் துர்வாச முனிவருடைய ஆசிரமத்திற்கு வந்த போது அவர் தவம் செய்து கொண்டிருந்தார். வாருணியும் அவன் கூட வந்த தோழர்களும் அங்க இருக்கிற மரம், செடி, கொடியெல்லாம் ஏறி பழங்களை பறித்து சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். துர்வாசரோ கோப முனிவர். இதை பார்த்தார் வாருணிய. உன்னுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நீ இல்லையே, அதனால உன்னுடைய உடம்பு மாறக்கடவது என்று சாபம் கொடுத்தார். உன்னுடைய தலை ஆடாகவும் உடம்பு யானையாகவும் பொருந்தாத உடம்பா போட்டு. யானை எவ்வளவு பெரிய உடம்பு, ஆடு எவ்வளவு பெரிய சிறிய தலை. ஆட்டுத்தலையும் யானை உடம்பும் உனக்கு சாபம் கிடைக்கட்டும்னு சொன்னார். அந்த சாபம் நீங்குவதற்காக வாருணி வந்து வழிபட்ட தலம். அதனாலதான் அது பேரு ஆடு ஆணை. ஆடும் ஆணையும் சேர்ந்து வழிபட்டது. அதனால அதுக்கு ஆடானை அப்படின்னு பேரு. அஜம்னா ஆடு, கஜம்னா யானை. இந்த சுவாமிக்கு பேரு அஜகஜேஸ்வரர் என்று பெயர். இன்னமும் ஊர் பேரு திருவாடானை என்று வழங்கப்படுகிறது. அப்பேற்பட்ட ஊர்ல ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை பாடியிருக்கிறார். திருவாடானை பதிகத்தை நட்டராகத்துல அந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்வோம். கொடி நீட விடையுடைய பெருமானை அடிபரவ குணமேதை கவுனியர்கள் குலதீப சுபசரிதன் அடியேன திடர் முழுதும் அறவீச தமிழ் விரத அணியாத புகழினகர் அணையான கனை கடலில் மூடு நீடு மூடி நீடு பெருவளை கொடலை மூடு புகுவனோமர் முறையேதும் பணி புரிவன் அணி தோணி புனைவனவை படியாரும் நிகரறி வரியாரும் மதநயனி பணிவார் மென்முலை நுழைய படமாறும் அருள் பெற்றேனே. நட்டராகம். ராகம் பந்தோராளி. மாதோர் கூறு கந்தேரிய ஆதிய நுரை ஆடானை போதினால் புனைந்தே துவர் தம்மை வாதிய வினை மாயுமே வாடல் வந்தலை அங்கை ஏந்தி நின்றாட தானுரை ஆடானை தோடூலாவர் தூவி கை தொழ வீடும் உங்கள் வினைகளே. மங்கை கூறினன் மானறிமுடை அங்கையானுரை ஆடானை தங்கையால் தொழுதேத்த வல்லவர் மங்கு தோய்பினி மாயுமே. சுண்ண நீரணி மார்பில் தோல் புனை
அண்ணலானுரை ஆடானை வண்ண மாமலர் தூவி கை தொழ எண்ணுவார் இடரேறுமே. கொய்ய நீ மலர் கொன்றை சூடிய ஐயல் மேதிய ஆடானை கைய நீ மலரால் வணங்கிட தெய்ய வல்வினை வீடோமே. வானிலம் மதிமல்கோவார் சடை ஆனஞ்சாடலன் ஆடானை தேர நீ மலர் சேர்த்த முள் செய்த ஊனமுள்ள ஒழியுமே. துலங்கு வெண்மழையேந்தி சூழ் சடை அலங்கலானுரை ஆடானை நலங்கொள் மாமலர் தூவினாலொரும் பலங்கொள்வார் வினை மாயுமே. வெந்த நீரணி மார்பில் கோல் புனை அந்த மீளவன் ஆடானை கந்த மாமலர் தூவி கை தொழும் சிந்தையார் வினை ஏயுமே. மறைவல்லாரோடு வானவர் தொழுது அறையும் தல் புனல் ஆடானை உறையும் ஈசனை ஏத்த தீவினை பறையும் நல்வினை பற்றுமே. தீவினை பறையும் நல்வினை பற்றுமே. மாலும் மாமலரானும் கை தொழ ஆய அந்தனன் ஆடானை தூய மாமலர் தூவி கை தொழ தீய வல்வினை தீருமே. வேடினார்மலி வெங்கடத்து நின்று ஆடலானுரை ஆடானை நாடி ஞான சம்பந்தம் செந்தமிழ் பாட நோய்பினி பாருமே. பாட நோய்பினி பாருமே. பாட நோய்பினி பாருமே. பாருமே. ஏ ஏ ஏ திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமானுடைய பெரிய புராண பாடல் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அப்பதியை தொழுது வட திசை மேல் செல்வார் அங்கை அனல் தரித்த பிரான் அமரும் கோயில் புக்கிரஞ்சி பதி பலவும் தொழுது போற்றி உணரி புரு தலை கரைவாய் ஒழிய போந்தே செப்பரிய புகழ் திருவாடானை சேர்ந்து செந்தமிழ் மாலைகள் சாத்தி சிவனார் மன்னும் ஒப்பரிய துணவாயில் போற்றி செய்து வணங்கினார் உலகுய ஞானம் உண்டாறு.
திருவாடானை திருத்தல திருப்புகழ். நல்ல தான தத்ததன தானான தத்ததன தானான தத்ததன தன தான. வாகேஸ்வரி ராகம். ஊனாரும் பிணியுமானாக வித்த உடல் ஊதாரி பட்டொழிய உயிர் போனான் ஊரார் குவித்து வர ஆவாயன குறுகி ஓயா முழக்கமழ அழுதோய நானாவித சிவிகை மேலே கிடத்தியது நாராதெடு தடவி எரிவூடே நானாமல் வைத்து விட நீராமெனி பிறவி நாடாதன குளருள் புரிவாயே புரிவாயே முருகா அருள் புரிவாயே மானாக துத்தி முடி மீதே நிறுத்தமுடு மாயோன் மற்றொழு மலர் மீதே வாழ்வாய் இருக்கும் ஒரு வேதாவும் எட்டிசையும் வானோரும் மட்ட குலகிரியாகும் ஆனாவர கருடன் வானார் பிழைக்க வரும் ஆலாலமுத்த அமுதையில் ஓர்மும் ஆசார பக்தியுடன் ஞானமத்தையருள் ஆடானை நித்தமுறை பெருமாளே ஆடானை நித்தமுறை பெருமாளே. ஊனாரும் முற்பிணியும் மானாக வித்த உடல் ஊதாரி பட்டொழிய உயிர் போனால் உயிர் போன பிறகு இந்த உடம்பை ஊரார் குவித்து வர ஆவா என குறுகி ஓயா முழக்கமெழ அழுதோய இந்த உடம்பை போட்டு அழுது கொண்டு நானாவித சிவிகை மேலே கிடத்தியது பாடை மேல் கொண்டு போய் நாராதெடு தடவி உடம்பு நாறிவிடும் என்பதற்காக விரைவாக எரித்து விடுங்கள். எரிவூடே நானாமல் வைத்து விட நீராமெனி பிறவி சாம்பலாக போகக்கூடிய இந்த பிறவியில உன் திருவடியை நாடாது இருக்கக்கூடிய எனக்கு அருள் புரியாய் அருள் புரிவாயே மானாக துத்தி முடி மீதே நிறுத்தமிடு மாயோனும் மட்டொழுகு மலர் மீதே வாழ்வாயிருக்கும் ஒரு வேதாவும் பாம்பின் மீது ஆடுகிற மகாவிஷ்ணு தாமரை மீது அமர்கின்ற பிரம்மாவும் எட்டி சயும் வானோரும் எந்திசை தேவர்களும் அட்டகுலகிரியாவும் 8 கிரிகள் இருக்கிற தேவர்களும் ஆனாவர கருடன் வானார் பிழைக்க வருமாலான முற்றவர் அமுது அயில்வோன் சிவபெருமானும் ஆதாரமுற்ற அமுது அயில்வோன் முன் ஆசார பக்தியுடன் ஞான ஆகமத்தை அருள் ஆடானை நித்த முறை பெருமாளே 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 என்று அருணகிரி சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய இந்த திருப்புகழை பாடி இன்றைய வழிபாட்டை நிறைவு செய்வோமாக.
274 தலங்கள்ல இப்பொழுது 202 தலங்கள் நிறைவு பெற்று விட்டன. இன்னும் 72 தலங்கள் மீதம் இருக்கிறது. அந்த தலங்களும் அது முடிந்து விட்டது என்று சொன்னால் 274 தலங்களையும் பாடிய புண்ணியம், கைலை மலையை சென்று தரிசனம் செய்த புண்ணியம் அனைத்தும் கிடைக்கும். யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய தவம், பெரிய புண்ணியம் இந்த முற்றோதலில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து அடியார்களுக்கும் கிடைக்கும். தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகள் பயணம் செய்து இருக்கிற அன்பர்கள், இனிமேல் வரக்கூடிய அன்பர்கள் தொடர்ந்து இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை திருமுறைக்காக, சைவத்திற்காக, தமிழுக்காக 1 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கினால் 1000 மணி நேரம் ஈசன் உங்களுக்காக ஒதுக்கி அருள் செய்வான் என்று சொல்லி இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவன்பான வணக்கம். இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய பணிவன்பான வணக்கம். கண்மனங்கரைந்திட கசிந்துளம் உருகிட இன்முகங்காட்டியே இன்னிசை பாடுவர், பன்முறை திருமுறை பாடியே முடித்தவர், பொன்மனச் சிவாக்கரர் பூங்கழல் போற்றியே, பொன்மனச் சிவாக்கரர் பூங்கழல் போற்றியே. எம்பெருமான் திருவருளாலே இன்னும் 2 தலங்களை என்று சுவாமிகளுடைய அருளாசியிலே வழிபட வாய்ப்பு கிட்டிருக்கின்றது. சுவாமிகள் இன்று எம்மை ராமேஸ்வரம் என்னும் தலத்துக்கு முதலிலே அழைத்துச் சென்றார்கள். ராமபிரான் ராவணனை கொன்ற பாவத்தை தீர்க்க இலிங்கம் அமைத்து வழிபட்ட தலம், சோதி லிங்கங்களுள் 14வது இலிங்கம் இருக்கின்ற தலம், பஞ்ச ஈச்சுவரத்தில் தலையாய தலம். காசிக்கு செல்லும் அன்பர்கள் ராமேஸ்வரத்திலே நீராடி கடல்மண் கொண்டு காசிக்கு சென்று வழிபடுவார்கள். பின் அங்கிருந்து கங்கை நீரை கொண்டு வந்து ராமேஸ்வரத்திலே அபிஷேகம் செய்வார்கள் என்றெல்லாம் சுவாமிகள் இந்த பாரம்பரியத்தை எடுத்து சொன்னார்கள். ஆஞ்சநேயர் வழிபட்ட லிங்கம் இன்னும் இருக்கின்றது. சேது பந்தனமும் தனுக்கோடியும் இருக்கின்ற அற்புத தலம், சேது மன்னர்கள் திருப்பணி செய்த புண்ணிய தலம், பாம்பன் சுவாமிகள் இருந்து பணி செய்த அற்புதமான தலம் என்றெல்லாம் இன்னும் எத்தனையோ சிறப்புகளை எல்லாம் சுவாமிகள் நமக்கு சொன்னார்கள். திருக்கோயிலை வழிபடுவதற்கு முன்னர் கோயிலை சுற்றி வலம் வர வேண்டும் என்பார்கள். அதுபோல நாம் வழிபடுவதற்கு முன்னர் சுவாமிகள் சொல்லும் தலைச்சிறப்பை கேட்பதும் கோயிலை சுற்றி வருவது போன்றதுதான். ஆகவே அதையும் அடியார்கள் கருத்திலே கொண்டு இந்த வழிபாட்டை சிறப்பிக்க வேண்டும். சுவாமிகள் முதலிலே சம்பந்த பெருமான் அருளிய அலைவாழர் தன்மதி என்று தொடங்கும் பதியத்தை காந்தார பஞ்சம பண்ணிலே சிறப்பாக பாடினார்கள். பின்னர் சம்பந்த பெருமான் அருளிய திருதரு மாமணி என்று தொடங்கும் பதியத்தை பழம்பஞ்சுர பண்ணிலே அருமையாக பாடினார்கள். இராவணனை ராமன் வென்ற வரலாற்றை சம்பந்தர் பதிகத்திலே பதிவு செய்துள்ளமையை சுவாமிகள் சொன்னார்கள். அடுத்து அப்பர் பெருமான் அருளிய பாசமும் கழிக்க என்று தொடங்கும் திருநேரிசி பதியத்தை அருமையாக பாடினார்கள். பெரிய புராணத்திலே சேக்கிழார் சுவாமிகள் திருநேரிசைகள் முதலான தமிழ்பாடி என்று அந்த பாடலே குறிப்பிடுகின்றார்கள். இதன் மூலம் இன்னும் பல திருநேரிசை பதியங்களும் திருக்குறுந்தொகை திருத்தாண்டக பதியங்களும் அப்பர் பெருமான் இந்த தலத்திலே அருளி இருக்கின்றார்கள் என்பது தெரிகின்றது. அவை எமது தமக்குறைவால் எமக்கு கிடைக்கவில்லை. அடுத்து திருராமேஸ்வர திருப்புகளாகிய வாலவயதாகி என்று தொடங்கும் திருப்புகளை சுவாமிகள் சிறப்பாக பாடினார்கள். அசைகளை பிரித்து காட்டி அழகாக பொருள் சொன்னார்கள். அங்கிருந்து சுவாமிகளின் அடியொற்றி திருவாடானை என்னும் தலத்துக்கு சென்றோம். கதிரவன் வழிபட்டு தன் ஆணவத்தை தொலைத்த தலம், அருள் பெற்ற தலம். துர்வாச முனிவரின் சாபத்தால் ஆட்டுத்தலையும் ஆணை உடம்பும் பெற்ற பிருகு முனிவர் வழிபட்டு பேறு பெற்ற தலம். ஆடும் ஆணையும் வழிபட்டதால் ஆடானை ஆயிற்று என்று சுவாமிகள் தல வரலாற்றை எல்லாம் சொன்னார்கள். இங்கு சம்பந்த பெருமான் அருளிய மாதோர் கூறுகந்து என்று தொடங்கும் பதியத்தை நட்டராக பண்ணிலே சுவாமிகள் அருமையாக பாடினார்கள். இந்த பதிய பாடல்கள் தோறும் வினை வீடுமே என்று சொல்லி சம்பந்தர் அருளி இருக்கிறார்கள். அந்த வகையிலே வினைகள் இல்லாமல் போவதற்கு இந்த பதியம் ஒரு அருமையான பதியம். அன்பர்கள் இதை பாராயணம் செய்தால் அதன் பலனை உடனடியாக காணலாம். அதன் பின் ஊனாரும் ஒப்பினியும் என்று தொடங்கும் திருவாடானை திருப்புகளை
பாகேஸ்வரி ராகத்திலே சுவாமிகள் நெக்குருக பாடி பொருளும் சொன்னார்கள். இப்படி அருமையாக இன்றைய வழிபாட்டை சுவாமிகள் எங்களுக்கு அருளாசி தந்து நடத்தி வைத்திருக்கின்றார்கள். பல பணிகளுக்கிடையிலும் சுவாமிகள் நமக்காக நேரம் ஒதுக்கி தவறாது வந்து இந்த தல வழிபாடுகளை நமக்கு செய்து 202 தலங்களை வழிபட செய்திருக்கின்றார்கள். மிக்க நன்றி சுவாமி, மிக்க நன்றி. உங்களுடைய தங்களுடைய பொன்னார் திருவடிகளை பணிந்து வணங்கி மீண்டும் நன்றி சொல்கின்றோம். இன்றைய வழிபாட்டை நிறைவு செய்ய மங்களம் பாட ஜெயந்தி தனபாலன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு முதலாக இன்று ஒரு முக்கிய அறிவித்தலை தர எமது பேரவையின் தலைவர் திரு அர்ஜுனமணி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. திருச்சிற்றம்பலம். சுவாமிகளின் திருவடிகளுக்கும் அடியார்கள் அனைவரின் திருவடிகளுக்கும் வணக்கம். நமது சைவ மகுடம் நிகழ்ச்சி நடைபெறும் போது ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருக்கிறது என பல அடியார்கள் எமக்கு ஒரு குறைபாடு ஒன்றை சுட்டிக்காட்டினார்கள். ஆதலால் இந்த வகுப்பு முதல் இனி வரும் வகுப்புகளில் அடியார்கள் அனைவரும் மியூட் செய்து கொண்டு இருந்து கொண்டே நீங்கள் இந்த சைவ மகுடத்தை கூற வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒருவர் மட்டும் அம்மையார் அவர்கள் சைவ மகுடத்தின் முதல் அடியை கூறும்போது இரண்டாவது அடியை கூறுவது ஒரே ஒரு அடியார் மட்டும் அன்மியூட் செய்து கூறுவார். இன்றைக்கு மட்டும் அடியேன் அந்த பணியை செய்கிறேன். மற்ற நாட்களில் ஒவ்வொரு அடியார்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தருவோம். அவர்கள் மட்டும் அந்த தனது மைக்கை அன்மியூட் செய்து சைவ மகுடத்தில் பங்கு கொள்ள வேண்டும். இந்த முறையில் இது உங்களுடைய தவறல்ல, இது இந்த ஜூம் என்ற செயலியின் ஒரு குறைபாடு. இதில் ஒருவருக்கு மேற்பட்டோர் பேசினால் ஒரே கூச்சலும் குழப்பமுமாகத்தான் இருக்கும். அதனால் இந்த கருவியை நாம் பயன்படுத்தும் போது அதற்கேற்ப நமது செயலை மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதனால் இன்று இந்த புதிய முயற்சியை கொள்வோம். அனைவரும் மியூட்டில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். பொன்னம் கடுக்கை முடிவேந்த புனிதர் கமைக்கும் பொருளன்றே மில்னும் கலநாடைகள் பெறவும் வேறு தனக்கன்று அமையாமே மன்னும் தலைவர் பூசனையில் மல்கும் பயனை அடியார்கள் தொல்லும் படி பூசனை கொள்ளும் தூயோன் நடித்தாமரை தொழுவாம். முத்தியார்நிலை அருணகிரிநாதர் அடிய கந்தர் அனுபதியிலிருந்து உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அந்த பிராணத்தில இருந்து வாழ்த்து. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மணல் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நற்றவம் வெள்வி மல்க மென்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். சைவ மகுடம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி
கூடல் இலங்கு குருமணி போற்றி. தில்லை மன்றினுள்ளாடி போற்றி. எனக்கு அறமுது ஆனாய் போற்றி. ஏரம்பத்துறை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. வடைக்கண்ணி கூறல் காண்க. அவளும் தானும் உடனே காண்க. பாவாய் கனகத்திரளே போற்றி. கைலை கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி. சிட்னி நகர் முருகனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம்.